மாணவர்களே, உனக்கு படிக்க தெரியாது, உனக்கு படிக்க தெரியாது, நீ புத்தகத்தை தொடாதே, விளையாட்டு சாமான்களை கொடுத்து விடு என்று 11 வயது பெண்மணியிடம் வேறொரு மனிதர் சொல்லும் பொழுது அந்த பெண்மணியினுடைய மனம் எப்படி துவண்டு போயிருக்கும், அந்த குழந்தையினுடைய மனம் எப்படி உடைந்து போயிருக்கும். இது போன்ற வசவு சொற்கள் உங்களுக்கு நிச்சயமாக இருந்திருக்காது, கண்டிப்பாக இருந்திருக்காது. எனவே இந்த சூழலில், உனக்கு படிக்க தெரியாது என்ற இந்த சூழலில், பள்ளிக்கு போகாத ஒரு சூழலில், பள்ளிக்கு போய் படிக்க முடியாத வாய்ப்பு கிடைக்காத ஒரு சூழலில் ஒரு பெண்மணி, அந்த குழந்தை உலகமே போற்றக்கூடிய தலைவராக வந்திருக்கிறார். கல்வியிலிருந்து புறக்கணிக்கப்பட்ட ஒரு பெண்மணி பின்னாளில் உலகம் போற்றக்கூடிய தலைவராக வந்திருக்கிறார். அவரை பற்றி மிக சுருக்கமாக நீங்கள் இன்றைக்கு தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன். மாணவர்களே, 11 வயது பெண்மணி, வெள்ளை குழந்தைகள் விளையாடுவதற்கென்றே கட்டப்பட்ட ஒரு வீடு. அந்த வீட்டில் கருப்பினத்தை சார்ந்த ஒரு பெண்மணி தான் மேரி. நானும் விளையாடுகிறேன் என்று சொல்லுகிறாள், சேர்த்துக் கொள்ளுகிறார்கள். அந்த வீட்டில் பைண்டிங் செய்யப்பட்டும் இருந்தது. பார்ப்பதற்கு அழகாக இருந்த அந்த புத்தகத்தை கருப்பின பெண்மணி மேரி தொட்டு பார்த்தாள், எடுத்து புரட்டி பார்த்தாள். அங்கே இருந்த வெள்ளைக்கார பெண்மணி, இந்த புத்தகத்தை நீ தொடாதே, உனக்கு படிக்க தெரியாது, உன்னால் படிக்க முடியாது என்று வெடுக்கென்று பிடுங்கிக் கொண்டாள். பள்ளி செல்லாத பெண்மணி மேரி அழுதாள், கலங்கினாள். ஏன் நம்மிடத்தில் பிடுங்கிக் கொண்டார்கள் என்று தெரியவில்லை. நான் இந்த புத்தகத்தை சேதப்படுத்த மாட்டேன், நான் இந்த புத்தகத்தை நன்றாக பாதுகாப்பாக வைத்திருப்பேன், பார்த்து விட்டு தருகிறேன், கொடுங்கள் என்று கெஞ்சினாள். ஆனாலும் வெள்ளைக்கார மனிதர்கள் தரவில்லை. அந்த பிஞ்சு மனதிலே மிகப்பெரிய வேதனை ஏற்படுத்தினார்கள். அந்த குழந்தை அழுது கொண்டே வந்து அப்பாவிடம் கேட்டது, ஏன் வெள்ளைக்காரர்களுக்கு நமக்கும் என்ன தகராறு? அவர்கள் நல்ல வீட்டில் வாழ்கிறார்கள், நல்ல பள்ளிக்கூடத்திற்கு போகிறார்கள், நல்ல உடை உடுத்துகிறார்கள், நல்ல வாழ்க்கை வாழ்கிறார்கள். நம்முடைய வீடு குடிசையாக இருக்கிறது, நாம் வாழக்கூடிய இந்த பகுதி, இந்த வாழ்க்கை கஷ்டமாக இருக்கிறது, நாம் போட்டிருக்கக்கூடிய உடை கிழிந்த உடையாக இருக்கிறது, ஏன், என்ன காரணம் என்று கேட்டாள். கேட்கின்ற பொழுது மேரிக்கு வயது 11 மாணவர்களே. அப்பாவிடம் பதில் இல்லை. நான் பள்ளிக்கூடத்திற்கு போக முடியாதா என்று கேட்ட பொழுது, நீ ஒரு கருப்பின குழந்தை, நீ ஒரு கருப்பின குழந்தை, வாய்ப்பு இல்லை என்று அப்பா சொன்னார். பருத்தி வயலில் நின்று கொண்டு வீட்டோடு அம்மா அப்பாவோடு வேலை பார்க்கிறார் மேரி. ஆனால் அந்த சொன்ன அந்த வார்த்தை ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. உனக்கு படிக்க தெரியாது, உன்னால் படிக்க முடியாது என்ற வார்த்தை ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. நமக்கு எப்படியாவது படிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்து விடாதா என்று நினைத்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு பெண்ணாசிரியர் மிஸ் வில்சன், கருப்பின குழந்தைகள், பள்ளிக்கு போகாத குழந்தைகளை அடையாளம் கண்டு பள்ளிக்கூடத்தில் சேர்த்து படிப்பு சொல்லிக் கொடுப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று அறிமுகமாகிறார். இந்த மேரியால் சொல்ல முடியாத அளவிற்கு பேரின்பம். இதற்காகத்தானே காத்து கொண்டிருந்தார். 11 வயது வரை பள்ளிக்கு போகாமல் இருந்தவர் மேரி. நீங்கள் எல்லாம் 11 வயதில் இங்கே 6ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் 11 வயது வரை பள்ளிக்கு வாய்ப்பே தரப்படாமல் இருந்த ஒரு பெண்மணி மேரி மாணவர்களே பள்ளிக்கு செல்கிறாள். மிகுந்த ஈடுபாட்டோடு படிக்கிறாள். அவளிடத்தில் இருந்த அத்தனை திறமையும் வெளிப்படுத்தி படிக்கிறாள். பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை நிறத்து பெண்கள் எல்லாம், வெள்ளை குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் ஏதேனும் கணக்கு வழக்கில் சந்தேகம் என்றால் இவளிடத்திலே, மேரிடத்திலே என்று கேட்கக்கூடிய அளவிற்கு தன் கல்வியை, தன்னுடைய அறிவை உயர்த்தி கொள்கிறார், திறமையை வெளிப்படுத்திக் கொள்கிறார். இப்படி படித்த மேரி அதே ஆசிரியர் உதவியோடு மறுபடியும் உயர்நிலை கல்வி, கல்லூரி கல்வி என்று 1887, 1893, 1895 ஆசிரியருக்கான படிப்பை படித்து முடித்து விடுகிறாள் அந்த பெண்மணி மேரி. அவளுக்கு முதலாக கற்பிக்கப்பட்ட ஒரு வெள்ளை ஆசிரியர் சொன்னார்,
என்ன சொன்னார் என்றால், தோளில் நிறம் பாகுபாடு கூடாது சொன்னவர் வெள்ளை ஆசிரியர், வெள்ளை நிறத்தை சார்ந்த ஆசிரியர். தோலை வைத்து நிறம் பாகுபாடு கூடாது. இதையெல்லாம் கேட்கின்ற பொழுது மேரி தன்னை மறந்து அந்த பாடத்தை கேட்டார். வெறுப்புக்கு எதிராக நீங்கள் சேவை செய்ய வேண்டும், பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று ஆசிரியர்கள் கற்பித்தார்கள். மக்களுக்காக கல்வி சேவை புரிய வேண்டும் என்று ஆசிரியர்கள் கற்பித்தார்கள். இந்த கற்பித்தலை பெற்றுக்கொண்ட மேரி, இந்த பாடங்களை கேட்ட மேரி, நான் இந்த மக்களுக்காக என்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்ளப் போகிறேன், இந்த மக்கள் கல்வி பெற வேண்டும் என்பதற்காக என் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்ளப் போகிறேன் என்று உறுதிமொழி கொடுத்துவிட்டு ஒரு ஆசிரியர் பள்ளியில் சேர்ந்தார். ஒரு சிறிய பள்ளி, 6 மாணவர்கள் படிக்கக்கூடிய பள்ளியில் சேர்ந்தார். அவருக்கு அங்கே விருப்பமான பாடங்களை சொல்லிக் கொடுத்தாலும் கூட நன்றாக பாடக்கூடியவர், நன்றாக பேசக்கூடியவர், இப்படியெல்லாம் அவர் திறமையாக வைத்திருந்தாலும் கூட அவரிடத்திலே இந்த 6 மாணவர்கள் 60ஆக, 600ஆக, 6000ஆக மாற வேண்டும் என்று விரும்பி தனியாக ஒரு பள்ளியை தொடங்க விரும்பினால் பணம் இல்லை. ஆனால் அர்ப்பணிப்போடு குழந்தைகளை சேர்த்து கொண்டு அவள் பள்ளியை தொடங்க விரும்பினால் தொடங்கப்பட்ட இடம் ஒரு குப்பை கிடங்கு. அந்த இடத்தை யாருமே பயன்படுத்தவில்லை. அரசாங்கத்திடம் அனுமதி கேட்டு பணத்தை கொடுத்து வாங்கி அந்த குப்பை கிடங்கில் இருந்த பகுதியை அகற்றிவிட்டு அங்கே பள்ளி தொடங்கினாள். மிகப்பெரிய பள்ளி. 1907ஆம் ஆண்டு மிகப்பெரிய பள்ளியாக அமெரிக்காவில் அந்த பள்ளி இருந்தது. அந்த பள்ளியில் எழுதப்பட்ட வாசகம் நன்றாக மனதிலே நிறுத்தி கொள்ளுங்கள் மாணவர்களே. கற்றுக்கொள்வதற்காக உள்ளே வருக, சேவை செய்வதற்காக வெளியே செல்க. இப்படித்தான் அந்த பள்ளியில் எழுதப்பட்ட வாசகம். பள்ளியை தொடங்கினால் ஆயிரக்கணக்கான கருப்பின மாணவர்கள், மாணவிகள் படித்தார்கள். அந்த நாட்டினுடைய அமெரிக்க அதிபரே அந்த பள்ளியை பார்வையிட்டார். இங்கே மருத்துவம் போதவில்லை என்று ஒரு மருத்துவ கல்லூரியையும் தொடங்கினார். பின்னாளில் அமெரிக்காவில் கருப்பின பெண்களுக்கான லீடராக தேர்வு செய்யப்பட்டார். இன்று உலகம் முழுவதும் சொல்லப்படக்கூடிய ஆகச்சிறந்த ஒரு பெண்மணியாக, ஒரு தலைவராக யார் இருக்கிறார் என்றால் இந்த மேரி ஜேன் மேக்லியாட் பெத்யூன் என்பதுதான் அவருடைய முழுமையான பெயர். மேரி என்று நான் உங்களுக்கு சுருக்கமாக புரிந்து கொள்ள அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன். எனவே நினைத்து பாருங்கள், 16 வயது வரையில் பள்ளியில் வாய்ப்பு கிடைக்காத ஒரு பெண்மணி, பள்ளியிலிருந்து புறக்கணிக்கப்பட்ட ஒரு பெண்மணி, உனக்கு படிக்க தெரியாது, உன்னால் படிக்க முடியாது என்று சொல்லப்பட்ட ஒரு பெண்மணி, பின்னாளில் தான் படித்த பின்பு தன் நாட்டு குழந்தைகள் எல்லாரும் படிக்க வேண்டும் என்று அர்ப்பணித்து, வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்து ஒரு பெரிய பள்ளியை நிறுவி, ஒரு பெரிய மருத்துவக் கல்லூரியை நிறுவி எல்லாருக்கும் கல்வியும் சுகாதாரமும் கொடுத்திருக்கிறார். உலக தலைவராக மாறியிருக்கிறார் என்றால் நீங்கள் நினைத்து பாருங்கள், இந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்காது. மேரி நாளொன்றுக்கு 5 மைல் போவதற்கு வருவதற்கு 5 மைல் 10 மைல் தூரம் போய் படித்திருக்கிறார். உங்களுக்கு இந்த சூழல் எல்லாம் முழுமையாக மாறி இருக்கிறது. எனவே மாணவர்களே, படிக்க முடியாது என்று சொன்ன அந்த கூற்றை உடைத்து பொய்யாக்கி அவர் இன்றைக்கு உலகத் தலைவராக வந்திருக்கிறார் என்றால் எது உயர்த்தி இருக்கிறது? கல்வி உயர்த்தி இருக்கிறது. அவர் இன்றைக்கு மருத்துவ கல்லூரியையும் பள்ளியையும் நிறுவி இருக்கிறார். அமெரிக்க அதிபர் பார்வையிட்டிருக்கிறார் என்றால் என்ன காரணம்? கல்விதான் காரணம். எனவேதான் சொல்லுகிறோம், கல்வியால் உங்களை உயர்த்தி கொள்ளுங்கள். இந்த பள்ளி பருவம் தான் சரியான பருவம். கல்வியால் உங்களுடைய திறனை வளர்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய முயற்சியை போட்டு கல்வியில் பெரிய மனிதராக வாருங்கள், பெரிய ஆளுமையாக வாருங்கள்.